அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இந்த தொடர் வேதாகமத்தை இந்த நாளில யோபின் புத்தகம் 35வது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். அனைத்தையும் கடந்தவர் கடவுள். எலிகு தொடர்ந்து கூறினான், நான் இறைவன், முன் நேர்மையானவன் என நீர் சொல்வது சரியென நினைக்கின்றீரா? நான் பாவம் செய்யாததனால் எனக்கு என்ன ஆதாயம், எனக்கு என்ன நன்மை என நீர் கேட்கின்றீர். உமக்கும் நண்பர்களுக்கும் சேர்த்து நான் பதில் அளிக்கின்றேன். வானங்களை பாரும், கவனியும். இதோ உம்மை விட உயிரே இருக்கும் முகில்கள் நீர் பாவம் செய்தால் அவருக்கு எதிராய் என்ன சாதிக்கின்றீர்? நீர் மிகுதியான குற்றங்களை செய்வதால் அவருக்கு என்ன செய்து விடுகின்றீர்? நீர் நேர்மையாய் இருப்பதால் அவருக்கு நீர் அளிப்பது என்ன? அல்லது உம் கையிலிருந்து அவர் பெறுவது என்ன? உம் கொடுமை உம்மை போன்ற மனிதரை துன்புறுத்துகின்றது. உம் நேர்மையும் மானிடர்க்கே நன்மை பயக்கின்றது. கொடுமைகள் குவிய அவர்கள் கூக்குரலிடுவர். வலியவர் கைவன்மையால் கத்தி கதறுவர். ஆனால் இவ்வாறு எவரும் சொல்வதில்லை. எங்கே என்னை படைத்த கடவுள்? இரவில் பாட செய்பவர் எங்கே? நானிலத்தின் விலங்குகளை விட நமக்கு அதிகமாய் கற்பிக்கின்றவரும், வானத்து புள்ளினங்களை விட நம்மை ஞானி ஆக்குகின்றவரும் அவரன்றோ? அங்கே அவர்கள் கூக்குரலிடுகின்றனர். பொல்லார் செருக்கின் பொருட்டு அவர் பதில் ஒன்றும் சொல்லார். வீண் வேண்டலை இறைவன் கண்டிப்பாய் கேளார். எல்லாம் வல்லவர் அதை கவனிக்கவும் மாட்டார். இப்படி இருக்க நான் அவரை பார்க்கவில்லை. தீர்ப்பு அவரிடம் இருக்கின்றது. நான் அவருக்காக காத்திருக்கின்றேன் என்று நீர் கூறும்போது எப்படி உமக்கு செவி கொடுப்பார்? இப்பொழுதோ கடவுளின் சினம் தண்டிப்பதில்லை. மனிதனின் மடமையை அவ்வளவாய் அவர் நோக்குவதில்லை என எண்ணி யோபு வேற்றுரை விளம்புகின்றார். அறிவில்லாமல் சொற்களை கொட்டுகின்றார். யோபினுடைய துன்பங்களின் உட்பொருள், பகுதி 36. எலிகு தொடர்ந்து பேசலானான். சற்று பொறும், காட்டுவேன் உமக்கு கடவுள் சார்பாய் நான் கூற வேண்டியவற்றை. தொலையில் இருந்து என் அறிவை உணர்வேன். என்னை உண்டாக்கியவருக்கு நேர்மையை உரித்தாக்குவேன். ஏனெனில் மெய்யாகவே பொய்யன்று என் சொற்கள் அறிவு நிறைந்த நான் உம் நடுவே உள்ளேன். இதோ இறைவன் வல்லவர், எவரையும் புறக்கணியார். அவர் வல்லமையும் ஞானம் கொண்டவர். கொடியவரை அவரை வாழ விடார். ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமையை வழங்குவார். நேர்மையாளர் மீது கொண்ட பார்வையை அகற்றார். அரசர்களை அரியணையில் அமர்த்துகின்றார். என்றென்றும் அவர்கள் ஏற்றமடைவர். ஆனால் அவர்கள் சங்கிலியால் கட்டுண்டாரெனில், வேதனையின் கயிற்றில் அகப்பட்டாரெனில், அவர்கள் செய்ததையும் மீறியதையும் இருமாப்புடன் நடந்ததையும் எடுத்து இயம்புவார். அறிவுரைகளுக்கு அவர்கள் செவியை திறப்பார். தீச்செயலில் இருந்து திரும்புமாறு ஆணையிடுவார். அவர்கள் கேட்டு அவருக்கு பணிபுரிந்தால் வளமாய் தங்கள் நாள்களையும் இன்பமாய் தங்கள் ஆண்டுகளையும் கழிப்பர். செவி கொடுக்காவிடில் வாளால் மடிவர். அறிவின்றி அவர்கள் அழிந்து போவர். தீய மனதோர் வெஞ்சினம் வளர்ப்பர். அவர்களை அவர் கட்டி போடுகையில் உதவிக்காக கதற மாட்டார். அவர்கள் இளமையில் மடிவர். காமுகரோடு அவர்கள் வாழ்வு முடியும். துன்புற்றோரை துன்பத்தால் காப்பார். வேதனையால் அவர்கள் காதை திறப்பார். இடுக்கன் வாயினின்று உங்களை இழுத்து காத்தார். ஒடுக்கமற்ற பரந்த வெளியில் சேர்த்தார். உங்கள் பந்தியை ஊட்டமுள்ள உணவால் நிரப்பினார். பொல்லார்க்குரிய தீர்ப்பு உங்கள் மீது வந்தது.
தீர்ப்பும் நீதியும் உங்களை பற்றி பிடித்தன. வளமையால் வழி பெறாமல் பார்த்து கொள்ளும். நிறைந்த கையூட்டால் நரி தவறாதேயும். நிறைந்த செல்வம் வல்லமையின் முழு ஆற்றலும் இன்னலில் உமக்கு உதவுமா? இருந்த இடத்திலேயே மக்கள் மடியும் இரவுக்காக இயங்காதீர். துன்பத்தை விட தீச்செயலையே நீர் தேர்ந்து கொண்டீர். எனவே அதற்கு திரும்பாதபடி எச்சரிக்கையாயிரும். கடவுளின் ஆற்றலுக்கு புகழ்பாடல். இதோ ஆற்றலில் இறைவன் உயர்ந்தவர், அவருக்கு நிகரான ஆசிரியர் உளரோ? அவர் நெறியை அவருக்கு வகுத்தவர் யார்? அவருக்கு நீர் வழி தவறினீர் என சொல்ல வல்லவர் யார்? அவர் செயலை புகழ்வதில் கருத்தாயிரும். மாந்தர் அதனை பாடி போயினர். மனித இனம் முழுவதும் அதை கண்டது. மனிதன் தொலையில் இருந்தே அதை நோக்குவான். இதோ இறைவன் பெருமை மிக்கவர், நம் அறிவுக்கு அப்பாற்பட்டவர். அவர்தம் ஆண்டுகள் எண்ணற்றவை, கணக்கிட முடியாதவை. நீர்த்துளிகள் அவர் ஆவியாக இழுக்கின்றார், அவற்றை மழையாக வடித்து கொட்டுகின்றார். முகில்கள் அவற்றை பொழிகின்றன. மாந்தர் மேல் அவற்றை மிகுதியாய் பெய்கின்றன. பரவும் முகில்களையும் அவர்தம் மணிப்பந்தலின் ஆர்ப்பரிப்பினையும் ஆய்ந்தறிபவர் யார்? இதோ தம்மை சுற்றி மின்னல் ஒளிர செய்கின்றார், கடலின் அடித்தளத்தை மூடுகின்றார். இவற்றார் மக்களினங்கள் மீது தீர்ப்பளிக்கின்றார், அதிகமாய் உணவினை அளிக்கின்றார். மின்னலை தம் கைக்குள் வைக்கின்றார், இலக்கினை தாக்க ஆணையிடுகின்றார். இடி முழக்கும் அவரை பற்றி எடுத்துரைக்கும். புயல் காற்று அவர் சீற்றத்தை புகழும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 35 மற்றும் 36 யோபின் புத்தகம் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்திற்கு ஆதரவு அறியுங்கள். தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.